தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கடும் பாதிப்படைந்தனர். நெல்லையில் பாளையங்கோட்டை, சேரன் மகாதேவி, கொண்டா நகரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் ஒரே நாளில் பல்வேறு இடங்களில் 15க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமாகின. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படாத நிலையில் சேதம் குறித்து அதிகாரிகள் கணக்கெடுத்து வருகின்றனர். மதுரை சோழவந்தான் பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் சேதமடைந்த சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தஞ்சை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் உப்புண்டார்பட்டி, தெக்கூர், கரிக்காடிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நடவு செய்யப்பட்டிருந்த சுமார் 300 ஏக்கர் தாளடி நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி வீணாகின. நாட்டு வாய்க்கால் 4 ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் மழைநீர் விளைநிலங்களுக்குள் புகுந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒன்றுமே பயிர் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். இனிமேல் நாங்கள் தண்ணி வடிஞ்சு திரும்ப உரம் போட்டு அதை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் சார். அது தண்ணி மழை பெய்யாமல் தண்ணி நிற்காமல் இருந்தால் நாங்கள் அதுக்கு திரும்ப உரம் போட்டு அது பயிரை கொண்டு வர முடியும். திரும்ப மழை பெஞ்சிச்சுன்னா அதை உரம் போட்டுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது சார். அது பயிர் அழுகி போயிடும். தண்ணி நிற்கிறதுனால அந்த ஞாயிற்று வாய்க்காலில் வந்து தூர் வாராமல் தண்ணி வந்து வயலில் தேங்கி நிற்கிறதுனால தான் சார். கடலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் சிதம்பரம் அருகே உள்ள பூவாளி மேற்கு கிராமத்தில் நடவு செய்யப்பட்டிருந்த சுமார் 750 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ 2 நாளாக பெஞ்ச மழையில், கடுமையான மழையில் வந்து நெல் பயிரெலாம் மிகவும் பாதிச்சு போய் சார். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 35,000 ரூபா போல் செலவு பண்ணி இப்போ வருமா வராதான்ற ஒரு நிலைமையில் இருக்குது சார். ரொம்ப பாதிச்சு போச்சு சார். இந்த பரவனாரை வந்து வெட்டி கொடுத்தாலே எங்களுக்கு எந்த நிவாரணமும் தேவையில்லை சார். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அந்த பரவனாரை வெட்ட சொல்லி ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம் சார். இதுக்காக ரொம்ப மனு கொடுத்து கலெக்டர்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கோம். வெட்டினாங்க சார். வெட்டியும் பலன் இல்லாத பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க சார். அதை மீண்டும் இதேபோல் கும்பகோணத்தில் பெய்து வரும் கனமழையால் பெட்டி காளியம்மன் கோவிலுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடும் சிரமத்துடன் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.